நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட மதராசி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்டெண்டட் கிளிம்ஸ் வீடியோவை வந்துட்டு கூலி படத்தோட தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மதராசி படத்துக்கான அந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோலாம் எப்படி இருக்க போகுது, தேட்டரில் அந்த ஒரு பிக் ஸ்க்ரீன்ஸில் அந்த ஒரு எஃபெக்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மதராசி படத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே வந்திருக்கு. இந்த படத்தை செப்டம்பர் 5 தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டீசருமே வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது நம்ம லோகேஷ் கனகராஜன் இருக்கார்ல, அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் வந்து வரும், என்ன அப்படின்னா இந்த படம் எல்சியூக்குள்ளே வந்து வருதா இல்லைன்னா ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டினும் வந்து வரும். இப்போது நம்ம தலைவரோட கூலி படத்தையும் நம்ம லோகேஷனாக தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் எல்சியூக்குள்ளே வந்து வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் இப்படியும் சொன்னாங்க அப்படியும் சொன்னாங்க. இப்போ நம்ம டேரக்டர் லோகேஷ் என்னவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா இந்த கூலி படம் வந்துட்டு எல்சியூக்குள்ளே வரலை, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த கூலி படத்துக்கு ஒரு பெரிய 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 எக்ஸ்பெக்டேஷனே வந்திருக்கு. நம்ம தலைவரோட இந்த கூலி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.